ஹாய்ங்க. யாராருக்கெல்லாம் கொத்து பரோட்டா ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த கொத்து சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. 5 சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் பட்டை, சோம்பு, கிராம்பு, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி ஆட் பண்ணிங்க. நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறங்க 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா தழை ஆட் பண்ணிங்க. இதையும் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க. நல்லா வந்து கலந்து விட்டுட்டுங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. இந்த மசாலா செட் ஆகிறதுக்காக கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறங்க 4 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறங்க பாதி வந்து வெந்தால் போதுங்க முட்டை. அப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி துண்டுகளை போட்டுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா சுருங்கி வர வரைக்கும் நல்லா வந்து வணக்கி எடுத்தோம்னா சூப்பரான சப்பாத்தி கொத்து ரெடிங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.